கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் விஷசாராய உயிரிழப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷசாராயம் அருந்தி பாதிக்கப்பட்ட 17 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் விஷசாராயம் குறித்து பேசும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் மோசமான நாகரிகமற்ற அரசியலை கையில் எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சிக்கு வந்து அங்கே அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது சம்பந்தமாகவும், இன்னமும் இந்த சம்பவம் நடைபெற்ற 2 ஊர்களில் வீடுகளிலேயே இருந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு வராமல் அவர்களை அந்த மாவட்டத்தின் டிடி ஹெல்த் என்று சொல்லக்கூடிய மாவட்ட சுகாதார அலுவலர் தலைமையிலான ஒரு குழுவை அனுப்பி வீடுகள் தோறும் சென்று கண்ணெரிச்சல், வயிற்று எரிச்சல் போன்ற பாதிப்புகளோடு இருப்பவர்களை உடனடியாக கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கும் பணி தொடங்கப்பட்டது. அப்படி செய்த காரணத்தினால் ஒரு 55 பேர் வீடுகளில் சிகிச்சை பெறாமல் பயந்து கொண்டு அல்லது தயங்கிய நிலையில் இருந்த ஒரு 55 பேர் உடனடியாக மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள். அவர்களோடு சேர்த்துத்தான் 168 பேர். இதில் இப்பொழுது வரை இறந்தவர்கள் எண்ணிக்கை 48 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 48 பேரில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 25 பேரும், புதுவை ஜிப்மரில் 3 பேரும், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 16 பேரும், விழுப்புரத்தில் 4 பேரும் என்று 48 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இதில் 3 பெண்கள், ஒரு திருநங்கை உள்பட இந்த 48 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். மதுரை அருகே பள்ளி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கள்ளிக்குடி பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மதிய உணவு இடைவேளையின் போது 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களிடையே தண்ணீர் குழாயில் டிஃபன் பாக்ஸ் கழுவும்போது வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பள்ளி முடிவடைந்தவுடன் பள்ளி எதிரே அமைந்துள்ள காலியான இடத்தில் மாணவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டு தகாத வார்த்தைகள் திட்டி அடித்தடியில் ஈடுபட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற சம்பவம் அடிக்கடி நிகழ்வதால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் கள்ளிக்குடி காவல்துறையினர் இப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பல்லடம் அருகே ராட்வீலர் நாய் கடித்ததில் சிறுவன் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேடபாளையம் பகுதியில் வசிக்கும் மந்திரகிரி மற்றும் சில்பா ஸ்ரீ தம்பதியரின் 4 வயது சிறுவன் இஷாந்த் அபிவந்த். இவர் தெருவீதியில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த சிரஞ்சீவி என்ற மளிகை கடை உரிமையாளரின் வெளிநாட்டு நாய் சிறுவனை துரத்தி சென்று கடிக்க முயற்சித்து எட்டி பிடித்துள்ளது. அதில் கீழே விழுந்த சிறுவனுக்கு தலை, கை, தோள்பட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் மீட்டு பல்லடத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுவனை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இது தொடர்பாக சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி அருகே கடந்த 25 ஆண்டுகளாக மூடி கிடந்த மத்திய கூட்டுறவு கடன் சங்க கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருந்த பழைய பதிவேடுகள் அனைத்துமே திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட தாவாந்தேரு பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வந்தது. அப்போது அச்சங்கத்தில் பணிபுரிந்த பணியாளர்கள் கையாடல் செய்ததால் கடந்த 1998ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்க மேலதிகாரிகளால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்ட கடன்களின் பதிவேடுகள் அந்த கட்டிடத்திற்கு உள்ளேயே இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 25 ஆண்டுகளாக பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்த கூட்டுறவு கடன் சங்கத்தின் பழைய கட்டிடத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் எடப்பாடி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை முற்றிலும் அணைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக எடப்பாடி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.